மரணத்தை குறித்து சீசரிடத்தில் சொல்ல ஆரம்பித்தார். சொல்ல தொடங்கினார் என்று எழுதப்பட்டிருக்கு. நான் கொல்லப்பட வேண்டும், 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லி சீசர்களுக்கு அவர் சொல்ல தொடங்கினாராம். சொல்ல தொடங்கின பொழுது பேதுரு அவரை தனியா அழைத்து கொண்டு போறார். இந்த சீசர் இல்ல, பேதுரு தான் ரொம்ப எதை எடுத்தாலும் அவர்தான் முந்துவார். பேதுரு தனியா அவர் அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உங்களுக்கு இது உங்களுக்கு நேரிடக்கூடாது, இது உங்களுக்கு சம்பவிப்பது இல்லை. ரொம்ப திட்டவட்டமா சொல்றார், இது உங்களுக்கு நேரிடுவது கூடாது, இது உங்களுக்கு சம்பவிப்பது இல்லை என்று அவரை சும்மா சொல்லாம சொல்லல. என்ன செஞ்சாங்க, அவரை கடிந்து உள்ள தொடங்கி 10-14-22 வாசம் ரொம்ப கடிந்து கொள்ள தொடங்கினான். அவருக்கு தெரிஞ்சு பேதர் வைப்பார். என்னாகப்போ பேதுருவேன்னு சொன்னாரா? பேதுருவேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா என்ன சொன்னாரு? சாத்தான். இப்ப ஏன் இந்த பேதுரு மூலமா யார் பேசுறாங்க? சாத்தான். என்னங்க அப்படி பேசிட்டா? பாக்குறதுக்கு நன்மையா தான் தெரிகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மரணம் வேண்டாம், இதெல்லாம் சம்பவிக்க கூடாதுன்னு சொல்லும் போது பாக்குறதுக்கு எப்படிதான் தோணுது? நன்மைதான் தோணுது. ஆனால் இது இந்த மனுஷனுக்கு ஏற்ற சிந்தனை, இது தேவனுக்கு ஏற்ற சிந்தனை அல்ல. காட்ஸ் வில் இல்ல, காட்ஸ் க்ளோரி இல்ல, காட்ஸ் லீடிங் இல்ல. ஆமே, தேவ சித்தம் இல்ல. அவர் கொடுக்கிற ஆலோசனையிலே தேவ நாம் மகிழ்ப்படாது. அது லீடிங் அப்படி நடத்துவதும் அவ்வளவுதான் சொல்றேன். எனக்கு பின்னாக ஒரு சாத்தானே, எனக்கு விடலா இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை நீ சிந்திக்காமல் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். கவனமாக இருக்க வேண்டும். மனுஷனுக்கு ஏற்றவைகளையே சிந்தித்து வாழாம யார் கேட்டதை சிந்திக்கணும்? தேவன் இந்த விஷயத்துல அவர் எப்படி சிந்திப்பார் அப்படி பார்க்கணும். அவருடைய கண்ணோட்டம் ஒரு பிரச்சனையை நம்ம பார்க்கணும். இந்த விஷயத்துல தேவன் எப்படி அவர் சிந்திப்பார், தேவன் எப்படி நடந்து கொள்வார், தேவனுடைய மகிமையை, தேவ சித்தம் என்ன, தேவ மகிமையை அதுல மகிமை அடைவாரா, தேவனுடைய அதுல நடத்துதல் இருக்கிறதா என்பதை சற்று சிந்தித்து பார்க்கிறது எனக்கு அன்பானவர்களே. அப்ப தேவனுக்கு ஏற்ற சிந்தனை, மனசுக்கு ஏற்ற சிந்தனை நமக்கு வேண்டாம். அல்லேலூயா. மனசுக்கு ஏற்ற சிந்தனை பிசாசு கொண்டு வருகிறார். ரொம்ப தந்திரமா கொண்டு வருமா, ரொம்ப ஞானமா பேசுறது போல, நன்மை செய்வதை போல இருக்கும். அதுல அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையா நன்மை செய்வது போல, நன்மை இருக்கிறதை போல, ஏதோ ரொம்ப ஆசீர்வாதம் இருக்கிறது போல